அரக்கோணத்துலேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சாலும் சரி, பஸ்ஸை பிடிச்சாலும் சரி, 5 நிமிஷத்தில் இந்த சாலை ஜங்ஷனுக்கு வந்துடலாம். நீங்கள் இந்த சாலை ஜங்ஷனுங்கிறது அரக்கோணத்துலேருந்து ஷோலிங்கர் போகிற ஸ்டேட் ஹைவேல இருக்குது. சாலை ஜங்ஷன்லேருந்து இறங்கி 10 அடி நடந்து வந்தீங்கன்னா ஸ்ரீதேவி நகர். பஸ்ஸு, ஸ்கூட்டர், ரொம்ப இந்த அடுத்தது பாருங்கள் ஷேர் ஆட்டோ, அவ்வளோதான். ரைட் பார்த்தீங்களா, போகிற வரவங்களாம் கை காட்டிட்டு போகிறாங்க. ஸ்கூட்டர் போகுது, ஷேர் ஆட்டோ போகுது, பஸ்ஸு போகுது. எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் இருக்கிற ஒரு பிஸியான ஏரியாவில் தான் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அழகர் நகரை அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ரோடை ஒட்டியே ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். அந்த கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியாச்சு. அப்போ என்ன அர்த்தம், இங்கே இடம் வாங்கினா உடனடியாக நீங்கள் வீடு கட்டலாம். ஒரு இடம் வாங்கும்போது சில முக்கியமான விஷயங்களை எனக்கு கவனிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும், என்னது டெல்லி கணேஷ் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்கிறாரு அப்படின்னு தோணும் இல்லையா? ஒரு நன்மை கருதி ஒரு நல்ல காரியத்துக்காக தான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் காசு போட்டு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதில் சில முக்கியமான விஷயங்கள் இங்கே பார்த்தே ஆகணும். முதல்ல இடத்த வாங்கி போட்டு ஒரு 2-3 மாதம் அல்லது 2 வருஷம் கழித்து வந்து பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியாது. அல்லது யாராவது குடிசை போட்டிருப்பான், அவனை காலி பண்ணுறதுக்கு அங்கங்கே அலையணும். இந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனையை விற்கிறதுக்கு முன்னாடியே வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கு முன்னாலேயே முதல்ல கேட்டு போட்டுடுறாங்க. பாருங்கள், ரொம்ப அற்புதமான கேட்டு. மனையை சுற்றி ஃபென்சிங் போட்டுடுறாங்க, யாரும் நுழைய முடியாது. உங்கள் இடம் எத்தனை வருஷம் கழித்து வந்து பார்த்தாலும் அது உங்கள் இடம் என்று தெரியும். பூமிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்க. பாரதியாருடைய பாட்டு என்ன அழகான பாட்டு தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்தது மின்னாடே. இது சிந்தனை இதில் அப்படின்னு பாரதியார் இந்த பூமியை பற்றி அவ்வளோ சிறப்பாக பாடுறாரு. எங்கள் அப்பா அம்மாலாம் மகிழ்ந்து இருந்த நாடு, எங்கள் மூதாதையெல்லாம் வாழ்ந்து மடிந்த இடம் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இடம் வாங்கும்போது கேட் இருக்கா, சுற்றி ஃபென்சிங் இருக்கா, எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் நம்ம வீடு கட்டி கொள்ளலாமா என்று பார்க்க வேண்டும். அதை ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக இந்த அழகர் நகர் கூடலூரில் ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கள, பஸ் வருது, ரோட்டை விட்டு இறங்கி 5-6 அடி நடந்தால் உங்களுடைய ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். அற்புதமான இடம்தான் இந்த கூடலூரில் அமைஞ்சிருக்கிற ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆஹா, என்ன அழகான வீட்டு மனைகள். மழைக்காலத்தில் வரவேற்கிற மயில் தன்னுடைய தோகையை விரிச்சிட்டு ஆடும். அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீட்டு மனை பிரிவில் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு ஆனந்தம், அமைதி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக மனை பிரிவுகளை உருவாக்கியிருக்காங்க உங்களுடைய ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்கள், இந்த இடத்துல சீக்கிரமா வீட்டு மனையை வாங்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மொத்த மனையே 350 தான். இங்க இடத்த பாருங்க, அவங்களே கூட்டு வந்து இடத்த காட்டுவாங்க. உங்களுக்கு இடம் நிச்சயமா பிடிக்கும். பிடிச்சிருந்து மனசுக்குள்ள தோணுதுன்னா 9 நாள்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த பத்திரப்பதிவோட முழு செலவையும் அவங்களே ஏத்துக்கிறாங்க. 9 நாளைக்குள்ள நீங்க முழு பணத்தையும் கொடுத்து இடத்த வாங்கிட்டீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின்
உங்களுக்கு இலவசமாக தராங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஒரு சிறப்பு பரிசும் உங்களுக்கு தராங்க. வேற என்ன வேணும்? வாங்க வந்து மனையை வாங்குங்க. ஏகேபிக்காரவங்க ரொம்ப கைராசியானவங்க, ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பக்கத்திலே இருந்து வீடு கட்டுற வரையிலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாமெல்லாம் ஒரு வீட்டு மனை வாங்கினா உடனே வீடு கட்டி குடியேறுற மாதிரி உள்ள இடமா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். வீடு கட்டி குடியேறணும் என்ன வேணும்? முக்கியமான சில ஐட்டங்கள் வேணும். நிலத்தடி நீர், மின்சாரம், போக்குவரத்து வசதி. அவ்வளவு ஏன், நம்ம குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம், இதெல்லாம் இருந்தால் தான் வீட்டு மனை வாங்கணும். ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய அன்னை தெரசா நகர் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாடிக்கையாளர்களுக்கு இதை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். எல்லா இடமும் விற்று போச்சு. எல்லா இடமும் விற்று போச்சு. மறுபடியும் எதுக்கு இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது, எவ்வளவு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வேண்டாமா? கேட்டு, வாட்ச்மேன், ஆக எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் உங்கள் இடம் பாதுகாப்பாக இருக்கும். அது முதல் பாயிண்ட். இன்னொன்று, 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ள ஒருத்தர் இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சார் பாருங்க. அது இன்னும் ஒரு 3 மாதத்துல கிரகப்பிரவேசம் ஆயிரும். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் வருவேன். எங்கே வீடு கட்டினாலும் நான் வந்துடுறேன். அப்படி அற்புதமான ஒரு இடத்தில் தான் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் வீட்டு மனைகளை போடுகிறார்கள். 3வது பாயிண்ட், இந்த மனை பிரிவுக்கு பக்கத்திலே இன்னொருத்தர் முழுசா வீடு கட்டிட்டு வந்துட்டார். அந்த வீட்டை பாருங்க. வேற என்ன? இடம் பாதுகாப்பு, வாட்ச்மேன், கேட்டு, இதெல்லாம் முக்கியம். வாங்கிய இடத்துல வீடு கட்டி இருக்கிறார்கள், வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். காட்டிலையும் மேட்டிலையும் அவங்க மனை பிரிவு போடுறதே கிடையாது. ரோட்டுக்கு பக்கத்தில் பஸ்ஸு அங்கு இங்கும் போகக்கூடிய பிஸியான இடத்துல தான் வீட்டு மனை பிரிவுகளை போடுகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக எல்லாம் வித்து போன இடத்துல மறுபடியும் நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய அடுத்த மனை பிரிவு போவோமா? இந்த ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பத்மாவதி நகர் வாடிக்கையாளருக்கு இந்த வீட்டு மனை பிரிவுகளை அறிமுகப்படுத்தி வச்சோம். இடத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? அதுக்காக இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா இடம் வாங்கி போடுவாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வந்து பார்ப்பாங்க. முள் வளர்ந்துருக்கும், புதர் இருக்கும், நிறைய வேலி இருக்காது, உங்கள் இடமே இருக்காது. அப்படித்தான் எல்லாரும் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் ஃபென்சிங் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். இங்கே முக்கியமாக வந்து நான் பேசுகிறதுக்கு காரணம், எனக்கு பின்னாடி என்ன பார்க்குறீங்க? ஒரு அற்புதமான வீடு. அதுக்குள்ளே இங்கே இடம் வாங்கின ஒருவர் வீடை கட்டிட்டார். அதுவும் மனையில் வீடு கட்டினவர் அவர் தான். இங்கே வீடு கட்டியாச்சு, மற்றவங்களும் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் இந்த மாதிரி இடத்த இடம் வாங்கினீங்கன்னா கட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இந்த வீடு கட்டின வீட்டு ஓனரை பார்த்து உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? வாங்க அவர்கிட்ட போ. இந்த ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸுடைய பத்மாவதி நகரில் முதல்ல வீடு கட்டினது நீங்கள் தான் இல்லையா? இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல காத்தோட்டம், கொசு தொல்லை இல்லை, நல்ல தண்ணி வசதி, நல்ல சுவையான நீர், இதுக்கு நல்லா இருக்கு. ரைட்டு. அதோடைய பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷனு, எப்போ வேணாலும் போகலாம் வரலாம், போக்குவரத்துக்கு நல்ல வசதியாக இருக்குது. இங்கே வந்ததில் நாங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக நல்ல டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கோம். ஸோ இங்கே வந்து டென்ஷன் இல்லாமல் சந்தோஷம் ரிலாக்ஸாக இருக்கும். சரி, அவருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கும் உடம்பு வாங்க முடியாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அது போருமா. அங்கே நம்ம சந்திரன் சார் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க, நல்லா இருங்கம்மா. வரேன். நானும் எத்தனையோ இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கேன். இடம் வாங்குங்க, இடம் வாங்குங்க, இடம் வாங்குங்க, இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் என் லைஃப்பில் முதல்ல ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் பத்மாவதி நகர்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதில் சந்திரன் ஐயா அவர்கள் டக்குன்னு வீடை கட்டிட்டார். நான் இந்த மாதிரி விளம்பரங்களில் யாரும் வீடு கட்டி அவங்கள நான் வந்து எப்படி சார் இருக்குது இந்த இடம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்டதே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் வீடு கட்டி குடியேறி வந்தவர்களை கேட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க, கொசு தொல்லை இல்லை, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம்.
அது மடை திறந்த வெள்ளை மாதிரி அவங்களா சொல்கிறாங்க சார். ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்காங்களாம். அவர் சந்தோஷமாக இருக்கு, நானும் சந்தோஷமாக இருக்காங்க. இதை விட என்ன சார் வேணும்? ஆகவே ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸுடைய சிறப்பு அம்சம் இதுதான். உடனே வீடு கட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் உள்ள இடங்களில் தான் வீட்டு மனைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அடுத்தாப்புல இன்னொருத்தர் வீடு இருக்காரு, அவரை பார்க்கணும். போகலாமா? ஏகேபிக்காரவங்க ரொம்ப கைராசியானவங்க, ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பக்கத்திலே இருந்து வீடு கட்டுற வரையிலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதோ இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க முத்தமிழ் நகரில். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது பாத் அட்டாச்சு, இது ஹால், இது படி ஏறுற இடம், அது பூஜை ரூம் அப்படின்னு அவர் சொல்லும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டி முடித்து உள்ளே நுழையும் போது அவருக்கு வர்ற சந்தோஷம் கட்டினா தான் தெரியும், கட்டினவங்களுக்கு தான் தெரியும். ஆக ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் எந்த இடத்துல மனம் வாங்கினாலும் உடனே வீடு கட்டக்கூடிய அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டு வந்தேன். தைரியமாக வாங்குங்க. இன்றைக்கி தேதியில் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாதாரண ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர் கூட தன்னால் வீடு, இப்போது பெரம்பூரில் ஒருத்தர் டீ விற்றுட்ருக்காரு. அவர் சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்துடுது. டீ விற்றுக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டு நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி எல்லாருமே வாடகையை பார்த்து நொந்து போய் இப்படிலாம் வாடகை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, எலக்ட்ரிசிட்டி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, கேட்டால் எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும் பயமுத்துறாங்க. அதனால் நான் இங்கே இடம் வாங்கிட்டேன் வீடு கட்ட போகிறேன், நான் இங்கே இடம் வாங்கிட்டேன் வீடு கட்ட போகிறேன். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்த வாங்கி போட்டு நீயும் வந்து பார்க்காம வித்தவர் எங்கேயோ போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஆறு வாயில் வயிற்றில் அடிக்கக்கூடாது. வாங்கணுமா, வீடு கட்டணுமா, அதில் தங்கணுமான்னு இருக்கணும். அதுக்கு எல்லா வசதிகளும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரே ஸ்தாபனம், தரமான ஸ்தாபனம், நியாயமான ஸ்தாபனம் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி. ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸுடைய எல்லா வீட்டு மனைகளையும் வாடிக்கையாளருக்கு நான் தான் வழக்கமாக அறிமுகப்படுத்திட்டு வரேன். அதனால் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். குறிப்பாக தண்ணி, இதைத்தான் நான் முதல்ல வாடிக்கையாளருக்கு சொல்கிறது வழக்கம். பாருங்கள், சில பேர் வீட்டு மனை பிரிவுகள்லாம் போட்டுருவாங்க. தண்ணி வந்துடுங்க, அநேகமாக அடுத்த மாதம் வரும், இல்லை சாங்ஷன் ஆகிருக்கு அப்படி இப்படிம்பாங்க. இவங்க நிலத்தடி நீரை மக்களுக்கு உடனே வழங்குறாங்க. இதை பாருங்கள், தண்ணியை பாருங்கள். கனவா அல்லது நினைவா? நினைவு. இது நிழல் இல்லை, நிஜம். நல்ல அழகாக கற்கண்டு மாதிரி இருக்குது. நீங்கள் 10 ரூபா 12 ரூபா கொடுத்து பாட்டில் தண்ணிலாம் வாங்க வேண்டாம். டேப்பை தரங்க, வேணுங்கிற அளவு கொடுங்க. குடிக்க, குளிக்க, வீடு கட்ட, எதுக்கும் தண்ணிக்கும் தண்ணி வண்டிக்கும் அலையவே வேண்டாம், இங்கேயே இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதுதான் உங்களுடைய ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸுடைய சிறப்பு அம்சம். அரக்கோணம் ஒரு சென்னை மாதிரி ஒரு நகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது பல வகையில். அப்படி என்ன இருக்குது அரக்கோணத்தில் பார்க்கலாமா? அரக்கோணத்திலும் சரி, அரக்கோணத்தை சுற்றியும் சரி நிறைய காலேஜ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு காலேஜாக பார்க்கலாமா? திருக்குறி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காருண்யா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், சாஸ்தா ஐடிஐ, ஐசக் கல்வி நிறுவனங்கள். ஒரு பக்கம் பல்லவா இன்ஜினியரிங் காலேஜ், இன்னொரு பக்கம் ராஜீவ்காந்தி மெமோரியல் அண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் செங்கல்வராயன் காலேஜ், அது மட்டும் இல்லை ஜெயின் காலேஜ், கவர்மெண்ட் ஐடிஐ, இதெல்லாம் கூட இருக்குது. சரி, ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்குது. அதுபோக தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பிரபலமான பள்ளிக்கூடங்கள் இந்த ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தியிருக்கிற மனைப்பிரிவை சுற்றி இருக்குது. இங்கே இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. அப்புறம் என்ன, அடுத்தாப்புல கோயில். எந்த ஊர் அமைஞ்சாலும் அதுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கணும். இங்கேருந்து திருத்தணி ரொம்ப பக்கம், இங்கேருந்து ஷோலிங்கர் பக்கம். அங்கே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார், நரசிம்மர் இருக்கார், 2 பேரையும் மலையேறி கும்பிடலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேடி ஓடி வந்து பார்க்குற சாமி யார்? வெங்கடாஜலபதி. அந்த திருப்பதிக்கு போனால் அரக்கோணத்தில் ரொம்ப பக்கம். கோயில் திருத்தலங்களால் சூழப்பட்ட இடம்தான் ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்குகின்ற மனைப்பிரிவில் இருக்கின்ற இடம். அடுத்தது என்ன? நிறைய வேலை தரக்கூடிய நிறுவனங்கள் வேண்டும் இல்லையா? அப்படி பார்க்க போனால் இங்கே பக்கத்தில் டிவிஎஸ் பிரேக்ஸ் இண்டியா இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம வீட்டு மனை பிரிவுக்கு பக்கத்துலேயே அல்ட்ராடெக் சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ரொம்ப பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, டெக்ஸ்டைல் மில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
சோளிங்கர் மில்ஸ் இருக்குது, பாரதி மில்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஐடி நிறுவனங்கள் இங்கே வரப்போகுது. இவ்வளோ டெவலப் பண்ணால் அது வராமல் இருக்குமா? கூடிய சீக்கிரம் அதுவும் வரப்போகுது. இதை விட என்ன வேணும்? ஒரு வீட்டு மனை வாங்குறதுக்கு எல்லா அம்சங்களும் பொருந்திய இடமாக ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முழு மனிதனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டால் வீடு, மனைவி, மக்கள், அதுதான் வேணும். இதில் முதலாவதாக வருவது வீடு. ஆகவே வீட்டு மனை பிரிவுகளை வாங்குவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான அழகான நேர்த்தியான வீட்டு மனைகளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினர். இந்த வீட்டு மனை வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோடு, இந்த மனைக்கும் அந்த மனைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். எத்தனை வண்டி வந்தாலும் அழகாக வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அகலமான ரோடு. ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் எப்போவுமே வீட்டு மனை வாங்கி உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அருமையான ஃபென்சிங் போட்டுடுறாங்க. ஆக உங்கள் இடம் உங்களுக்கு தான். 1 லட்சம் 2 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன், என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. வெறும் 39,000 ரூபா இருக்கா? வாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் ரெடியாக இருக்குது. உடனே பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கலாம். உடனே பத்திரப்பதிவு பண்ணால் அவங்க இலவசமாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன? வாங்க. எழுபத்தஞ்சு, 100, 200, 205, 300ன்னு பலதரப்பட்ட வீட்டு மனை பிரிவுகள் அவங்கள்ட்ட இருக்குது. அதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் பல பிரிவுகளாக போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிரிவில் வாங்கினாலும் உடனே வீடு கட்டிக்கலாம். அந்த அளவுக்குள்ள எல்லா வசதியும் இங்கே. டெல்லி, பம்பாய், கல்கட்டா இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் புஸ்தகங்கள்லாம் அடுக்கி வைப்பாங்களே, அந்த மாதிரி 10க்கு 10 ரூமில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குல்ல? அந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, குறிப்பாக நமக்கு வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு அந்த நிலம் வரவே கூடாது. அதுக்கு என்ன வழி? ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு முழு மனிதனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டால் வீடு, மனைவி, மக்கள், அதுதான் வேணும். இதில் முதலாவதாக வருவது வீடு. ஆகவே வீட்டு மனை பிரிவுகளை வாங்குவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான அழகான நேர்த்தியான வீட்டு மனைகளை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினர். இந்த இடத்துல சீக்கிரமா வீட்டு மனையை வாங்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மொத்த மனையே 350 தான். இங்க வந்து இடத்த பாருங்க, அவங்களே கூட்டு வந்து இடத்த காட்டுவாங்க. உங்களுக்கு இடம் நிச்சயமா பிடிக்கும். பிடிச்சிருந்து மனசுக்குள்ள தோணுதுன்னா 9 நாள்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த பத்திரப்பதிவோட முழு செலவையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. 9 நாளைக்குள்ளே நீங்கள் முழு பணத்தையும் கொடுத்து இடத்த வாங்கிட்டீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு இலவசமாக தராங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஒரு சிறப்பு பரிசும் உங்களுக்கு தராங்க. வேறு என்ன வேணும்? வாங்க, வந்து மனையை வாங்குங்க. 1200 சதுர அடி உள்ள ஒரு மனை பிரிவின் விலை 1,80,000 ரூபாய். 1,80,000. இடத்த பார்த்துட்டு 9 நாளைக்குள்ள பத்திரப்பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் இனாம். அதோட ஒரு சிறப்பு பரிசும் உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் பெரம்பூர்லேருந்து வர்றேன். எனக்கு இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்ததில் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் என் பசங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன். சரி கேட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சது, பசங்களுடைய எதிர்காலத்துக்காக. நம்ம தாத்தா அவங்க வச்ச மாமரத்தில் தான் இன்றைக்கி நம்ம மாம்பழம் சாப்பிட்றோம். எமிலி எட்வின் சுந்தரமணி, வெரி குட். இவர் வந்து அன்னை சிவகாமி நகரில் இடம் வாங்கியிருக்காரு. அந்த குறிப்பிட்ட டயத்தில் போய் வாங்கினதுனால, ரிஜிஸ்டர் பண்ணதுனால அவருக்கு தங்க காயின் பரிசளிப்பாக கொடுக்கப்படுகிறது. வாங்கிங்க, வச்சுக்கோங்க. இந்த 2 காயின் இல்லையா? 2 தான், 2 கிராம். ஒரு காயினாவே இருக்காது. விவரமாக கேட்குறேன். கரெக்ட். நான் மாதவரம் பால் பண்ணையிலேருந்து வரேன். இப்போ தான் முத இடம் வாங்கியிருக்கேன் பையனுக்காக.
இன்னும் ஒரு வருஷம் ஒரு இடம் வாங்கணும்னு ஐடியா இருக்குது. மீஞ்சூர்லேருந்து வரேன் நான். என் பேர் பத்மினி. சைட்டை காமிச்சோன்னே எனக்கு இடம் பிடிச்சிருந்தது. எங்கள் பசங்க ஃபியூச்சருக்காக வாங்கிட்டேன். வெரி குட் வெரி குட் ரைட். நான் மாநகரத்துலேருந்து வரேன். ஓனர் ஷிப்பிங் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். என் சன்னுக்காக நான் முத்தமிழ் நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். இன்னைக்கு வந்து அழகர் ஸ்ட்ரீட்டில் பார்த்து ஒன்று புக் பண்ணியிருக்கேன். வெரி குட். 2 இடம் வாங்கியிருக்காங்க. என் பேர் முகமது இமாமு. நான் பம்பாயிலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஒய்ஃபுக்கு பேரில் இந்த இடத்த வாங்கியிருக்கிறேன். டிவியில் ப்ரோக்ராம் பார்த்தேன், பிடிச்சிருந்தது. இப்போ இந்த ஸ்கூல் லீவில் வந்தேன், பசங்களுக்காக ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டேன். பார்த்த அன்றைக்கே புக் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். வாழ்க வாழ்க. நல்லது. ரொம்ப சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அன்னை தெரசா நகர், அங்கே இப்போ தான் இடம் வாங்கினார். வாங்கிட்டு உடனடியாக வீடையும் கட்டிட்டார். நான் கூட உங்களுக்கு இந்த வீட்டை காமிச்சேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் தான். அவர் இதை பற்றி சொல்லுவார். சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மணலில் டீ கல்லில் வேலை செஞ்சு டீ அடிச்சின்னு இருக்கேன். அங்கேருந்து வாடகைலாம் கொடுக்க முடியாதனால இந்த அன்னை தெரசா இடம் பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடத்த வாங்கி வீடு கட்டி குடி ஏறிடணும். எப்படியாவது சொந்த வீட்டில் நம்ம குடி இருக்கணும். வெரி குட். இது அது ஒரு முயற்சியோடு இருக்கிறேன் சார். நான் கவலையப்படாதீங்க, முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி இன்னொரு 6 மாதத்தில் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். அவ்வளோதான். ரைட். நான் சென்னை முகப்பேரிலிருந்து வருகிறேன். நான் இவரை பல நாடகங்களில் சினிமாக்களில் புகழ்பெற்ற இவரை பார்த்திருக்கிறேன். இவர் நடிப்பு எப்படியோ அப்படியே இவருடைய சொல்லும் செயலும் இருக்கும் என்று இவர் சொன்னதை டிவியிலே கண்டு இந்த நிலத்தை வாங்கலாம் என்று வந்திருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மண்ணுக்கும் தங்கத்திற்கும் போட்டி வைத்தோம் என்றால் அது மண்ணு தான் வெற்றி பெறும் என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. தங்கம் தோல்வி பெறும். ஆகையினால் தங்கத்தின் மீது யாரும் கவனத்தை வைக்காமல் மண்ணின் மீது தங்கள் கவனத்தை செலுத்தினால் நிச்சயம் அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்பது எனது அருமையான வேண்டுகோள். பெரியவர் வந்து 5000 ரூபா முன்பணம் கொடுத்து இடத்த பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எங்கேருந்து வராருன்னு பார்த்தா மயிலாப்பூர்லேருந்து வராரு. மயிலாப்பூர்லேருந்து வராங்க, வடபழனிலேருந்து வராங்க, அடையாறுலேருந்து வராங்க, அம்பத்தூர்லேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, திருப்பதியிலேருந்து வராங்க. எல்லா இடத்துலையும் காந்த மாதிரி ஏகேபி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இழுக்குது. ஆமாம், அப்படி இழுக்கப்பட்ட ஒரு பெரியவர் இங்கே வந்திருக்கார். நான் இந்த இடத்தை நான் பார்த்தேன், உடனே வாங்கிவிட்டேன். இப்படி இருந்தால் பொதுவாக சொல்கிறத விட உண்மை நடந்தது என்றால் நான் 3 நாட்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன். சில சைட்டுகளை போனேன், பிடிக்கவில்லை என்று சொல்லி வந்து விட்டேன். இப்பொழுது நான் இந்த இடத்தை பார்த்தேன். எனக்கு சென்னைக்கு இத்தனை அருகாமையில் இருக்கிற அரக்கோணம் என்பதை சுற்றி பஸ் வந்து நிற்கிறது, நாம் இங்கே வரலாம் என்று ஒரு தைரியம் ஆகினாலே நான் இதை அந்த ஒரே காரணத்தை கொண்டு எனக்கு மனது பிடித்து விட்டது. 3வது நாளாக இன்று நான் இதை பார்த்து முடிவு பண்ணேன், இதுதான் நமக்கு என்று. 9 நாளுக்குள் நான் இதை வாங்குவேன். இப்பொழுது முதலில் ஒரு கிஃப்ட்டு, முடிந்த பிறகு ஒரு கிஃப்ட்டு, கடைசியில் கிரகப்பிரவேசத்துக்கு வருவார்கள், அப்போ ஒரு கிஃப்ட்டு. ஆக அவர் வாங்குவேங்கிறது ஒரு தைரியம் சொல்றாரு. இதை பார்த்த உடனே நிறைய பேர் வாங்குவாங்க, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. என்னை விட நான் பேசுறதை விட நீங்க சொல்றதா பெரிய விளம்பரம் என்று நினைக்கிறேன். நன்றி. ஏன்னா உண்மை, அதனாலதான். சந்திரன், சரளா மேடம், ராஜகுமாரி மேடம் அங்கே பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பெங்களூரு, இவங்க கேரளா. இவங்க கேரளாவாக இருந்தாலும் எல்லாம் தமிழ்நாட்டிலே செட்டில்டு ரொம்ப நாளாக. அதனால் இவங்க ஒரு அதிசயமான விஷயம் சொன்னாங்க, எங்கிட்ட அசந்து போயிட்டேன். அவங்க எவ்வளோ கிரவுண்டு வாங்கினாங்க என்ன எதுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. சரளா மேடம் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் முதல்ல வந்து இங்கே டிவியில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்தப்போ 8 பிளாட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இவங்களுடைய அப்ரோச்சு, கஸ்டமர்ஸ் கிட்ட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. எது கேட்டாலும் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப அன்பாக பேசுகிறது. இவங்க கூட ஒர்க் பண்ணுற அத்தனை மற்ற பிள்ளைங்களும் அவங்களும் ரொம்ப எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. 8 பிளாட்டு நாங்கள் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க அது மாதிரி நிறைய பேர் நாங்கள் மொத்தமாக 30 பிளாட்ஸ் இவங்ககிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் டோட்டலாக. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐயப்பந்தாங்கல். அடுத்தது ஐயப்பந்தாங்கல்லேருந்து வந்தாச்சு. போரூர், பூந்தமல்லி, நெசப்பாக்கம் அப்படியே வந்துடுவாங்க. எல்லா இடத்துல இருந்தோம். அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் ஐயப்பந்தாங்கல். ரொம்ப மகிழ்ச்சி. நமது மக்கள் தொலைக்காட்சி கலைவண்ணம் மிளிரும் கண்கவர் வடிவோடு இளமை ததும்பும் இணையில்லா எழிலோடு விறுவிறுப்பு
பருப்பு குறையாத பல் சுவை விருந்தோடு உலகத் தமிழர்களிடம் உவகையை பரப்ப, உள்ளங்கள் எங்கும் உற்சாகத்தை நிரப்ப அரங்கேறவிருக்கின்றன அதிரடி நிகழ்ச்சிகள். மாறுபட்ட நிறம், ஒப்பற்ற தரம், இது பொழுதுபோக்கின் புதிய முகம். விரைவில் மக்கள் திரையில் நமது மக்கள் தொலைக்காட்சியில் ஏற்றம் தரும் 8 பகுதிகளின் எளிதான தொகுப்பு. இல்லத்தில் இருந்தபடியே செல்வத்தை சேர்க்க வழி செய்யும் எளிய தொழில்களை பற்றி எளிமிகு பதிவாக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். உடலை உறுதியாக்கும் உன்னத வழிமுறைகளை உதாரணங்களோடு எடுத்துரைக்கும் என்சான் உடம்பை எழிலாக்குவோம். நோயில்லா பெருவாழ்வுக்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் விளக்கி கூறும் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அன்றாட வாழ்வில் பயன்படும் பொருட்கள் பற்றிய அறியா தகவல்களை அள்ளித்தரும் தெரியும் தெரியாது அந்தி பொழுதை அழகாய் மாற்றிட திருவாத ஊராரின் தீந்தமிழ் பாடல்களோடு திருவாசகத்தே. ஊசியும் மாத்திரையும் தேவையில்லை, உணவும் உடற்பயிற்சியுமே உடல் நலத்திற்கு அடிப்படை என்பதை உரைக்க வரும் மருந்தில்லா மருத்துவம். வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வளமான துறைகளில் உங்களை பதவியில் அமர்த்த உதவி புரியும் பல்வேறு போட்டித் தேர்வுகளையும் எளிதாய் எதிர்கொள்ளும் வழிமுறைகளை கல்வியியல் வல்லுநர்கள் தெளிவாய் எடுத்துக் கூறும் வெற்றியை நோக்கி தரணி போற்றும் தமிழக தற்காப்பு பயிற்சிகளை வெடிக்கோடு விளக்க வரும் வீரக்கலை. மலைக்க வைக்கும் 8 பகுதிகளோடு மாலை பொழுதில் மகத்துவம் உணர்த்த மணக்கும் தமிழ் தாங்கி வருகிறது வணக்கம் தமிழா. திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 5:30க்கு பார்த்து பயனடையுங்கள். இணைந்து வழங்குபவர்கள் வசந்த் அண்ட் கோ மற்றும் கிரேட் வெஞ்சர்ஸ். கொட்டி தீர்த்துவிடு தோழி, இன்று இரவு 10:30க்கு. வழங்குபவர்கள் அரசன் சோ. இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ். உங்களோட கதையை உலகறைய செய்யணும்னு நினைக்கிற நல்ல இயக்குனரா நீங்க? உங்களோட எழுத்துக்களை ஒவ்வொருத்தர் மனசுலயும் நல்லா செதுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல எழுத்தாளரா நீங்க? உங்களோட நடிப்பு திறமைய உலகத்துல இருக்க எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிற ஒரு நல்ல நடிகரா நீங்க? உங்களோட இசை காற்று போல உலகெங்கும் பரவணும்னு நினைக்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளரா நீங்க? உங்களுடைய எல்லா திறமைக்கும் ஒரு களம், திறமைக்கு முடிசூடும் களம் இது திரைக்களம். ஞாயிறு நண்பகல் 12:02க்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய குறும்படங்களையும் நீங்க அனுப்பலாம். நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி ஐபி டெலிமீடியா பிரைவேட் லிமிடெட், 16 SRP கோவில் தெரு, தெற்கு பெரவல்லூர், சென்னை 82. கைபேசி 9884507551. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அரவிந்த் கெஜ்ரிவாலின் புதிய கட்சி தொடங்கும் முடிவில் தாமதம், பெயர் அறிவிப்பது குறித்து ஆலோசனை. சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு முதலீட்டை கைவிட கோரி தர்மபுரியில் காந்தி சிலையிடம் மனு அளித்து போராட்டம்.
சென்னை அருகே தனியார் பொழுதுபோக்கு பூங்கா சறுக்கில் இருந்து தவறி விழுந்து வட மாநில பெண் உயிரிழப்பு. காவிரி பிரச்சனையில் கர்நாடக அரசை கலைக்க வேண்டுமென EVKS இளங்கோவன் மீண்டும் வலியுறுத்தல். தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மதுரையில் மகாத்மா காந்தி முகமூடி அணிந்து ஆர்ப்பாட்டம். இலங்கை தமிழர்களின் நலனில் நடுவண் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக கருணாநிதிக்கு பிரதமர் பதில் கடிதம். புதுக்கோட்டையில் திருக்கட்டளை ஊராட்சி கூட்டத்தில் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. ராமேஸ்வரம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை எரித்து கொன்றவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி கரூரில் மதிமுகவினர் உண்ணாநிலை. நேபாளத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஊர்திகளில் சென்ற 7 பேர் உயிரிழப்பு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உடல் ரீதியான உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் மைத்ரேஸ் பல்ஸ் பேலன்சிங் மருத்துவ மையத்தின் மருத்துவர் உமா வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது இப்போது ஒவ்வொரு முறையும் வந்து பல்ஸ் பேலன்சிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசுகிறோம். இருந்தாலும் வந்து நிறையா பேருக்கு வந்து பல்ஸ் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது நாடிகளை வந்து எப்படி சமன் செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐயப்பாடு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக இந்த நாடிகளை வந்து எப்படி நீங்கள் சமன் செய்கிறீங்க, அதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன். ஓகே, இந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்களை நம்ம உடம்புல வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றது தான் அர்த்தம். ஸோ பஞ்சபூதங்களை எப்படி நம்ம உடம்புக்குள்ளே பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளேயும் உண்டான ஒரு சந்தேகமாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கணுன்னா உலகத்தை, அந்த பிரபஞ்சத்தை பற்றி, அண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பிண்டம். ஸோ இந்த பிண்டத்தில் எப்படி இது வேலை பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முன்னாடி அண்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்து பஞ்சபூத சக்தியால் உருவாயிருக்கு. ஸோ பஞ்சபூதங்கள் என்னென்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஸோ என்ன சொல்வீங்க? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்லுவோம் நம்ம. பட் இதுதான். ஆனால் வந்து என்னென்னா இது வந்து உருவாகும் போது இந்த பஞ்சபூதங்கள் ஒரு ஆர்டரில் தான் உருவாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உருவான ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நெருப்பு. இந்த பூமி வந்து ஒரு நெருப்பு கோலமாக விழுந்து இந்த நெருப்பு வந்து குளிர்ந்து சாம்பல் கிடச்சிது. அதுதான் வந்து மண்ணாச்சு. இந்த மண் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது காற்று கிடச்சிது. காற்று கருமேகங்களாக மாறி மழை பெஞ்சது. அந்த மழை வந்து பூமியில் பட்ட உடனே மரம் செடி கொடிகள் உருவாகுச்சு. இந்த மரம் செடி கொடிகள் காய்ந்து மறுபடியும் நெருப்புக்கு பயன்படுச்சு. இதுதான் ஒரு சைக்கிள். பிரபஞ்சம் வந்து இந்த சைக்கிள் படி தான் உருவாயிருக்கு. இங்கே வந்து நம்ம மரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பல்ஸ் பேலன்சிங் வந்து சைனீஸ் டெவலப் பண்ணது. ஸோ அதனால் சைனீஸ் வந்து ஸ்பேஸ், ஆகாயம் அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க மரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இதை மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பஞ்சபூதங்கள் ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி உருவாகிருக்கோ அதே மாதிரி ஒன்று அழிச்சிக்கக்கூடியதாகவும் இருக்குது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நெருப்பு, மண் இருக்குது, தண்ணி இருக்குது. நமக்கு வந்து மழை வேணும். இந்த மழை வந்து அதிகமான தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளட் வந்துச்சுன்னா மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போயிடும். ஸோ அதே சமயம் வந்து மழையே வரல அப்படின்னா மண் வந்து காஞ்சி போயிடும், பழமாக வெடிச்சு போயிடும். காற்று அதிகமாக இருந்தால் மரங்கள் சாஞ்சு போயிடும், காற்றே இல்லைன்னா மரங்கள் வளராது. ஸோ அந்த நெருப்புக்கு எரியறதுக்கு வந்து அத்தியாவசியமாக ஆக்சிஜன் தேவை, காற்று தேவை. ஆனால் அதிகமான காற்று இருந்ததுன்னா அணைஞ்சு போயிடும், குறைச்சலான காற்று இருந்தால் எரியாது. ஸோ இதே மாதிரி தான் நெருப்பு எரியறதுக்கு வந்து சரி ஒரு விறகை வந்து நம்ம கொஞ்சம் மாய்ஸ்சரோடு போட்டோம் அப்படின்னா மெதுவாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நல்ல ட்ரையான ஒரு எரிஞ்சு அணைஞ்சு போயிடும். ஈரமாக இருந்தால் அந்த மரம் செடி கொடிகள் வந்து எரியாது உட்டு. ஸோ இது மாதிரி தான் இது வந்து என்னென்னா இயற்கையில் வந்து இது சாத்தியமே இல்லை. நம்ம வந்து வெயில் வந்தாலும் நம்ம அனுபவிக்கணும், மழை வந்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன ஒரு டிசாஸ்டர்ஸ் இருக்கோ நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டியிருக்கு இயற்கையில். ஸோ ஆனால் வந்து இயற்கைக்கும் நமக்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 வருஷங்கள் முன்னாடியே சேஜஸ் பல முனிவர்கள் எல்லாமே வந்து எழுதி வச்சுட்டாங்க. என்னென்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அதாவது எப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. உருவான பொருளை, உருவாக்கிய பொருளை பாதுகாக்க வேண்டும்.
ஸோ உருவான பொருள் நம்ம உருவாக்கியது பஞ்சபூத சக்தி. ஏன்னா 5000 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி உண்டான புது மெத்தட் கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அதே நெருப்பு நம்ம உடம்புல இருக்குது. எந்தெந்த உறுப்புகள்லன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் மேலே இருக்கக்கூடிய பெரிகார்டியம், கவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், பாடி டெம்பரேச்சர், டங், இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல ஃபயர்ன்றதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்ப்ளீன், ஸ்டமக், மவுத், லிப்ஸ், ஹார்மோன்ஸ், பிளட் செல்ஸ், டிஷ்யூஸ், பேங்க்ரியாஸ், மென்டல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே வந்து எர்த் எலிமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டிருக்கு. லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், நோஸ், நெயில்ஸ், ஸ்கின், இது எல்லாமே வந்து ஏர் எலிமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டிருக்கு. கிட்னி, யூரினரி பிளாடர், இயர்ஸ், போன்ஸ், ஹேர், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இது எல்லாமே வாட்டர் எலிமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டிருக்கு. லிவர், கேல் பிளாடர், ஐஸ், மசில்ஸ், நர்வ்ஸ், ஆர்டரிஸ், இம்யூனிட்டி, ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வுட் எலிமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம உடம்பை வந்து பஞ்சபூத கலவை, பஞ்சபூதங்களாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் உடம்புல இருக்குது. நரம்பு, நீங்கள் மசில்ஸ், போனு தனித்தனியாக வந்து கிடையாது. நம்ம உடம்பு வந்து ஒரு பஞ்சபூத கலவை அப்படின்னு சொல்லி இவங்க பிரிச்சிருக்காங்க, சித்தர்கள் வந்து வரையறுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இயற்கை வந்து ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகுது, ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெருப்புலேருந்து மண் உருவாகுது, மண்ணிலேருந்து காற்று உருவாகுது, காற்றுலேருந்து நீர் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். இதே போல தான் நம்ம உடம்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எனர்ஜி இதே மாதிரி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெருப்பில் உருவாகக்கூடிய எனர்ஜி, நெருப்பு வந்து நல்லா குளிர்ந்து மண் உருவாகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்பை வந்து சூடாகவே இருக்குது. ஒரு ஹோமம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோமம் வளர்க்கும்போது பக்கத்துலலாம் சாம்பல் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் வந்து சாம்பல் கிடைக்குது, ஆனால் அது சூடாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நெருப்பு வந்து சாம்பல் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆனால் அதில் சூடின் தன்மை இருக்குது. இதே தான் நம்ம பாடியில் வந்து நெருப்பின் எனர்ஜி மண்ணின் எனர்ஜியாக மாறப்போகுது, மண்ணாக வந்து உருவாக போகுது. ஆனால் உருவாகும் போது இந்த சூடின் தன்மையோட மண் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சூடின் தன்மையோட மண் உருவாகும் போது அந்த மண் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் நம்ம உடம்புல ஸ்ப்ளீன், ஸ்டமக், செல்ஸ், பிளட், மவுத், லிப்ஸ் எல்லாமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஹார்மோன்ஸ், பேங்க்ரியாஸ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சூட்டின் தன்மையோட உருவாகிறதுனால. ஸோ இந்த சூட்டின் தன்மையோடு உருவாகும் போது முதல்ல என்ன, செல்லில் வந்து ஸ்ப்ளீன் வந்து செல்களை உற்பத்தி பண்ணுறதுனால ஸ்ப்ளீன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா செல் க்ரோத் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லை குறைச்சலாக இருக்கும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். சமயம் பார்த்தீங்கன்னா எந்த வேகத்தில் உருவாகுதோ அதே வேகத்தில் வந்து அழியக்கூடியதாக கூட வந்துருக்கும். எந்த வேகத்தில் உருவாகுதோ அந்த அளவுக்கு வந்து அழியக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது அழியாமல் எலிமினேட் ஆகாமல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலிமினேட் ஆகணும் இல்லையா. அது எலிமினேட் ஆக முடியாமல் பிளட்டில் சுற்றிக்கிட்டே வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகும். இது எந்த இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகுதோ அதுக்கு அது வந்து பின்னாடி வரக்கூடிய செல்ஸ் எல்லாம் அதோடு சேர்ந்து அந்த அடைப்புகளில் போய் நின்றுடும். அப்போ வந்து எந்த இடத்துல அது போய் ஒரு டியூமராக ஒரு கட்டியாக உருவாகுதோ அந்த டெட் செல்ஸ் க்ரோத்து அதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய பெயர் வந்து அழைக்கப்படுது. இப்போ கர்ப்பப்பையில் உருவாச்சுன்னா நம்ம வந்து ஃபைப்ராய்ட் சொல்கிறோம், சிஸ்டில் உருவாச்சுன்னா சிஸ்ட் சொல்கிறோம், ஓவரியில் வந்ததுன்னா, லங்ஸில் வந்தால் ஒரு டியூமர் சொல்கிறோம், வேறு எங்கேயோ உள்ளுக்குள்ளே வந்தால் டியூமர் சொல்கிறோம், வெளியில் வந்தால் ஒரு கட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது கேன்சரஸா நான் கேன்சரஸா இந்த மாதிரி எனிதிங் வந்து டெட் செல்ஸோடைய க்ரோத். ஸோ இந்த க்ரோத் வந்து எப்படி உருவாச்சு, நெருப்பு வந்து குளிராததுனால இது உருவாச்சு. ஸோ அதே மாதிரி ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதும் ஸ்ப்ளீன் தான். இது வந்து கனாபினான்னு உற்பத்தி பண்ணும், இல்லைன்னா அதனுடைய திக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து மாறுபடும். சில பேருக்கு ரொம்ப அதிக தின்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க, பிளட் கிளாட்டே ஆகவே ஆகாது. சிலருக்கு வந்து திக்காக இருக்குது பிளட்டு. ஸோ அந்த பிளட் ஏன் திக்காக இருக்குன்னா இந்த டெட் செல்ஸ் எல்லாம் அதில் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து அது திக்காக நமக்கு தெரியும். ஸோ இது இப்போ மவுத்தில் வந்து அல்சர்ஸ் வரும், சிலருக்கு லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், ஹார்மோன்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும். ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வளராத குழந்தைகள், ஸோ குள்ளமாக இருக்கிறவங்க, ஸோ எனி ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் ரிலேட்டட், தைராய்டு ஆகட்டும், டயபெட்டிக் ஆகட்டும், பேங்க்ரியாஸ் மண்ணில் தான் வருது. ஸோ அப்போ பேங்க்ரியாஸில் உருவாகக்கூடிய செல் க்ரோத்து எல்லாமே எர்த்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சூடான காற்று வந்து சூடான மண்ணிலேருந்து காற்று உருவாக்கணும். சூடான மண்ணிலேருந்து காற்று உருவாகும்போது காற்றும் சூடாக தான் இருக்கும். சரிங்க. சூடாக இருக்கும்போது அந்த காற்று வந்து அந்த சூடான காற்று ஏர் எலிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா கான்ஸ்டிபேஷன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸ் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா. ஸோ மூச்சு வந்து மூக்கு அதோட ரிலேட்டட். சில சமயம் பார்த்தீங்கன்னா மூச்சு சூடாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சூடாகவே இருக்கு இந்த மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மூச்சு சம்பந்தமான கோளாறுகள் எல்லாமும் வரும் இல்லைங்களா. ஆமாம், மூச்சு சம்பந்தமாக சூடான காற்று வரும். ஸ்கின் மேலே எரிச்சல் இருக்கும், ஏன்னா சூடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேலே எரிச்சல் இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே ரீசன்ஸ் இல்லை. நெயில்ஸ் வந்து டிஃபார்மிட்டி உருவாகலாம், நெயில்ஸ் வந்து நார்மலான ஒரு இது இல்லாமல் பிளாக்காக இருக்கலாம், ஒடிஞ்சு போகலாம், எனி திங் ரிலேட்டட் டு வரலாம். ஸோ இப்போ சூடான காற்று வந்து மேல் நோக்கி
போகாது இன்னும். ஸோ அங்கேயே இந்த எனர்ஜி வந்து இந்த சைக்கிள் வந்து அங்கே ஸ்டாப் அங்கேயே தடைப்பட்டு போயிடுது. ஸோ அப்போ அங்கே தடைப்பட்டு போகும்போது வாட்டருக்கு எனர்ஜி போகணும், வாட்டர் அங்கேருந்து கிடைக்கணும் இல்லையா? ஸோ வாட்டர் எனர்ஜி இல்லை, வாட்டர் எனர்ஜி கிடைக்காததுனால அது ரிலேட்டட் கிட்னி யூரினரி பிளேடர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஒன்று வர ஆரம்பிக்கும். அதில் வந்து யூரினரி பிளேடர்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ மொத்தமாக அது மறந்துட்டு சித்தர்கள் வந்து வரையறுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4448 நோய்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு உடல் மற்றும் மன ரீதியான. ரெண்டுமே எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைன்னு எடுத்தோம்னா 4448 சொல்கிறாங்க அவங்க. இவ்வளவுக்குமே காரணம் இந்த பஞ்சபூத சக்தியின் இம்பேலன்சஸ் மட்டும்தான் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு எலிமெண்ட்டில் எனர்ஜி கரெக்டாக ட்ராவல் ஆகணும்னா 888 ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் எலிமெண்ட்டில் வந்து எனர்ஜி போகலை, அப்போ வந்து கிட்னிலையும் யூரினரி பிளாடர்லையும் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். கொஞ்சமாக யூரின் வந்து அடிக்கடி போகிறதா இருக்கட்டும், இல்லை யூரினே போகாமல் இருக்கிறதா இருக்கட்டும், யூரினரி பிளாடரில் ஸ்டோனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ரிலேட்டட் 888 ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்ப்போம். அது ரிலேட்டட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். சரி. அப்போ வந்து குழந்தையின்மை, அந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைகள், பீரியட்ஸில் பிரச்சனைகள், போன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்த்தாலும் ஆர்த்ரைட்டிஸ் தான், போன் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, ஸ்பைனல் காலம் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? போன் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் உள்ள எந்த இடத்துல போனில் ப்ராப்ளம் இருந்தாலும் வாட்டர் எலிமெண்ட்டோட இம்பேலன்ஸ் தான், தனித்தனியாக ஒன்றும் கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா காதுகளில் எல்லாம் நினச்சிப்போம், காதுகளில் வந்து ஏதோ ஸ்மால் பிரச்சனை அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம. பட் வந்து காதில் வந்து பிரச்சனைன்னு ஒன்று உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னாலே வந்து அது வந்து இண்டிகேஷன் ஆஃப் த வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜி கரெக்டாக ஃப்ளோ ஆகலை அப்படின்றது வந்து காட்டிடும். அதே மாதிரி ஹேர் ஃபால் மட்டும் இல்லை, ஹேரோட டெக்ஸ்சர் மாறி போகிறதாட்டும், பிரிட்டில் ஹேர், டேண்ட்ரஃப், ஹேரில் பலவிதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் தண்ணி குறைபாடு தான். ஆமாம், வாட்டர் எலிமெண்ட்டோடைய குறைபாடு. அதுக்காக வந்து தண்ணி குடிச்சா சரியாக போயிடுமான்னு கிடையாது. அந்த தடைப்பட்டு இருக்கிறது அந்த எனர்ஜியை வந்து சரி பண்ணணும். நம்ம எனர்ஜி வந்து அங்கே வந்து காற்றிலிருந்து வாட்டர் எனர்ஜி ஃபார்ம் ஆகலை, அந்த எனர்ஜி நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ இப்போ வாட்டர்லேயே எனர்ஜி இல்லாததுனால வாட்டர்லேருந்து வுட்டுக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ வாட்டரில் இல்லாததுனால எனர்ஜி வுட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறமா அந்த போன் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லுவாங்க, மசில்ஸில், ஆர்டரியில், நர்வ்ஸில் எல்லாம் பெயின் வரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பெயின் வரும்போது தாங்க முடியாது, இம்யூன் லெவல் குறைஞ்சி போயிடும். இம்யூனிட்டி ஆல்சோ ரிலேட்டட் டு த வுட் எலிமெண்ட். ஸோ இப்போ இங்கே வுட்டே இல்லை, ஸோ இது வந்து காஞ்சு நெருப்புக்கு பயன்படுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கிள் படி தான் வந்து நமக்கு நோய்கள் உருவாகுது. அதே மாதிரி நம்ம அதில் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் பார்த்தோம் இல்லையா, தண்ணி நிறையா இருந்தால் மண் அடைக்குது, அதுவும் இங்கே அதுபடியும் நமக்கு நோய்கள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜி மண்ணோட மிக்ஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜின்னா என்ன, சரிங்க, இந்த எனர்ஜின்னா என்ன, இது எப்படி நமக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஸோ பிரபஞ்ச சக்தி பார்த்தோம், பஞ்சபூதங்கள், இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் பார்த்தோம். இது வந்து உருவான பொருள், பிரபஞ்ச சக்தி வந்து உருவாக்கிய பொருள், பிரபஞ்சத்துலேருந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த சக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான்ஸ்டாப்பாக 24 ஹவர்ஸும் 12 ஆர்கன்ஸ் மேஜராக பார்த்தோம். அந்த மேஜர் 12 ஆர்கன்ஸ்க்கும் 2 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இது ட்ராவல் ஆகிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ எதர் நெயில் கார்னர்ஸில் வந்து காலில் கையில் பாடி வந்து பைலேட்டரலாக பிரித்தோம்னா இந்த சைடில் என்ன மெரிடியன் உயிர் சக்தி பாதை இருக்கோ அந்த சைட்லேயும் அதே உயிர் சக்தி பாதை தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எதர் எண்டிங் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதனுடைய நெயில் கார்னர்ஸ், நம்முடைய நெயில் கார்னர்ஸ் கால்லையோ கையிலையோ இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த எனர்ஜி வந்து பார்த்து வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இப்போ இந்த நெயில் கார்னர்ஸ் வழியாக நம்ம பாடிக்குள்ளே ட்ராவல் ஆக்கிட்டே இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து லங்ஸ்க்கு போகுது, இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், இப்படி ஒரு ஆர்கனுக்கும் 2 ஹவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது நான் ஸ்டாப்பாக. ஸோ ட்ராவல் ஆகும்போது இதுக்கு வந்து ஒரு தனியான சக்தி வந்து அது வந்து அந்த பாதையில் போகுதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூத சக்தி பார்த்தோம் இல்லையா, இது பார்க்கறதுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி, நம்மளை சுற்றியும் சக்தி இருக்கு. ஆனால் அதுக்கு தெரியும் ஃபயர், அதில் வந்து 5 விதமான சக்தி இருக்கு. நெருப்பின் சக்தி, மண்ணின் சக்தி, வாட்டர் எனர்ஜி, ஏர் எனர்ஜி அண்ட் த வுட் எனர்ஜி. இந்த எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் ஆர்கன்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக ட்ராவல் ஆகும். இப்படியே அந்த மெரிடியன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெயில் கார்னர்ஸ் வழியாக எண்டிங் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிருக்கும். அது அந்த ஸ்கின்க்கு அடியில் இருக்குது.
அவ்வளோதான். ஆனால் இதுக்கு வந்து நம்ம ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு குழாய் கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து ஒரு ரிஜிட் பாத்வே கிடையாது. ஒரு கெனல் மாதிரி எனர்ஜி போய்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும். இது பிளட் வெசல்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம நீடில் போட்டால் பிளட் கூட வராது அந்த எனர்ஜியில். ஏன்னா அந்த எனர்ஜி தான் நம்ம பார்க்குறோம். எனர்ஜியில் வந்து இந்த எடுத்துகிட்டு போகிற எனர்ஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம்னா ஹார்ட்டை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கும். அது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஹார்ட் ரிலேட்டட், ஹார்ட்னா ஃபயர் எலிமெண்ட், இந்த ஹார்ட், பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், இது எல்லாமே ரிலேட்டட். எவ்வளோ டிசீஸ் பார்த்தோம்? 888 டிசீசஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது இதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது எது? ஹார்ட்டின் எனர்ஜி. சரி ஃபயரில் இருக்கக்கூடிய ஹார்ட்டின் எனர்ஜி. ஸோ இப்போ என்ன பண்ணும், அது அந்த டிசீஸை சரி பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட் வந்து நல்ல ரிஜெனுவேட்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். இந்த ஹார்ட்டுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுட்டு தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை. ஸோ இதுக்கு தேவை இந்த எனர்ஜி தான். ஏன்னா இந்த மூலப்பொருளால், நெருப்பின் மூலப்பொருளால் இது உருவாகியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது என்ன பண்ணும், இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு ரிஜுவினேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், நமக்கு ஸ்வெட் ஜாஸ்தி இருக்கிறதோ என்ன மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வரும், சில சமயம் சொல்லுவோம் நம்ம நேற்றுக்கு ப்ராப்ளம் இருந்தது, இன்றைக்கி அதுவே சரியாக போச்சு சொல்லுவோம். நேற்று தலை வலிச்சது சரியாக போச்சு, கால் வலிச்சு சரியாக போச்சு. அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய திறமை நம்ம பாடிக்கு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் 1 நாள் 2 நாள் டைம் கொடுத்தோன்னா அதுவே சரி பண்ணிக்கும். சரி பண்ணாத போது தான் நம்ம வந்து யோசிக்கணும், ஏன் இன்னும் சரியாகலை, இன்னும் அது ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னும் போது தான் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய எனர்ஜியில் அந்த மெரிடியன் வழியாக போய்கிட்டு இருக்கு இல்லையா எனர்ஜி, அங்கே ஏதாவது ஒரு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ அந்த ஹார்ட்டை சுற்றி அந்த எனர்ஜி லேயர் கிடையாது நமக்கு. ஸோ இப்போ ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட்னா தட் இஸ் வேறு, அது ரிலேட்டட் எது வேணால் 888 ப்ராப்ளம் ஏதாவது வரும்போது என்ன பண்ணும், அதை சரி பண்ணுறதுக்கு இங்கே எனர்ஜி இல்லை. அப்போ அந்த பாடியில் வந்து செட்ரேட் ஆகாது. அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து எங்கே அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சரி பண்ணணும். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜியை வந்து எந்த ஆர்கனில் வந்து போகக்கூடிய எனர்ஜி வந்து அடைப்பு இருக்குது, இந்த பஞ்சபூதங்களில் வந்து எந்த பூதத்தில் வந்து அடைப்பு இருக்குது. ஸோ அந்த அடைப்பை நீக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ நான் ஸ்டாப்பாக வந்து இது என்னென்னா, பிரபஞ்சம் வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்தம்பிச்சு நிற்க முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பாடியில் கூட இந்த எனர்ஜி வந்து ஒரு நிமிஷம் கூட நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. எனர்ஜி நான் ஸ்டாப்பாக அப்படியே மேலேருந்து கீழே அந்த எனர்ஜி வந்து சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஸ்டாப் ஆகும் போது தான் நமக்கு வந்து சின்ன உபதிரவங்கள், சின்ன சிம்டம்ஸ் தான் முதல்ல. இயற்கை எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரிய நோய் கொடுக்கவே கொடுக்காது, எடுத்தோடனே பெரிய நோய் கொடுக்காது. இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் எடுத்தோடனே வரவே வராது. அதுக்கு முன்னாடி அவங்களை கேட்டிங்கன்னா பல சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி. அவ்வளோ சிம்டம்ஸ்க்கும் எனர்ஜி இல்லை அதெல்லாம் செட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த பிளாக் அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம மாத்திரையாக போட்டுக்கிட்டு இருப்போம். மாத்திரை வந்து எவ்வளோ வேணால் நம்ம போட்டாலும் ஏன் வந்து செட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், நிறைய கேசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, லைஃப் லாங் மெடிசன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி போகக்கூடிய பாத் வந்து கிளியராக இருந்தால் தான் அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஆர்கனுக்கு தேவையானது எனர்ஜி தான். நம்ம நினச்சிக்கிறோம் சாப்பாடு, இந்த சாப்பிட்டியா, இந்த நியூட்ரிஷியன்ஸாக சாப்பிடணும், அந்த விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். பட் வந்து அந்த காலத்தில் மனுஷன் படைக்கப்பட்ட போது இது எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் முனிவர்கள் வந்து ஹிமாலயஸில் வந்து தவம் இருக்காங்க, சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க. எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னா, அவங்களோட மெரிடியன் வந்து எனர்ஜி வந்து கிளியராக, பிரபஞ்ச சக்தி வந்து கிளியராக அவங்க பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ஆர்கனுக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிருச்சு. ஸோ தட் அதுக்கு பசி கிடையாது. நம்மளும் அந்த நிலைமைக்கு வர முடியும். ஸோ ஏன்னா ஃபுட்டை வந்து நம்மளும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுட் வந்து பசிக்காத அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட மருத்துவமனையில் நிறைய பேர் வந்து நாங்கள் ஒரு டைமிங் சொல்லுவோம், ஸ்ப்ளீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் 7 to 7:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் அன்குக்கடாக எடுக்கணும். 7:30 11 வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆர்கன்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக 2 hours பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ட்ராவல் ஆகும்போது நம்ம 3 to 5 வந்து லங்ஸ்க்கு எனர்ஜி ட்ராவல் ஆகும். அதான் பிராணாயாமா பண்ணுறதுக்கு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 5 to 7 லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ட்ராவல் ஆகும். 7 to 9 வந்து ஸ்டமக்குக்கு ட்ராவல் ஆகும். அந்த ஸ்டமக்குக்கு ட்ராவல் ஆகும்போது யாருமே அந்த டைமில் சாப்பிட மாட்டாங்க. ஸ்டமக்குள்ளே எனர்ஜி போகும்போது அந்த எனர்ஜிக்கு தேவையான ஒரு ஃபுட் இருக்கணும். ஆனால் என்னென்னா, நம்ம ஒன்று சாப்பிட்டா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக மூக்க பிடிக்க சாப்பிடுவோம் காலையில். அப்படியும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 to 9 ஸ்டமக்கு ட்ராவல் ஆகும். 9 to 11 ஸ்ப்ளீனுக்கு ட்ராவல் ஆகும். 9 to 11 ஸ்ப்ளீனுக்கு ட்ராவல் ஆகும்போது எதுக்காக நம்ம அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க ஸ்ப்ளீனை வந்து தெய்வத்தாய் அப்படின்ட்டு.
ஏன்னா வந்து மண் சம்மந்தப்பட்ட உறுப்பு இல்லையா? ஸோ அதனால வந்து மண் சம்மந்தப்பட்ட உறுப்பை வந்து அவங்க தெய்வத்தாயின்னு எழுதியிருக்காங்க. ஹார்ட்டுக்கு கூட அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஸ்ப்ளீனுக்கு தான். ஏன்னா மொத்த வேலையை ஸ்ப்ளீன் தான் பண்ண போகுது. ஒவ்வொரு செல்லையும் உற்பத்தி பண்ணுற வேலை எல்லாத்தையும் அதுதான் பண்ண போகுது. ஸோ அந்த செல் வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே ஒழுங்காக வந்துடும் இல்லையா? அதனால் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த எனர்ஜி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 7:30 இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்குக்குடாக இருக்கணும். நாங்கள் சில நட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் கிளினிக்கில். ஸோ அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டயட் தான். டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 7 to 7:30 இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ணணும். ஒரு 11 வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா 9 to 11 வந்து ஸ்ப்ளீனுக்கு எனர்ஜி போகிற டைம். இந்த ஸ்ப்ளீன் எப்படி படுதுன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்போது தாய் இல்லையா, அது தாயின் மனசு எப்படியோ இயற்கையில் அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ளீன் வந்து சேகரித்து வந்து மற்ற உறுப்புகளுக்கு தேவையாகும் போது அந்த உறுப்புகளுக்கு கொடுத்து அது காப்பாற்றும். ஸோ அதனால் அப்போ வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட ஃபுட் வயிற்றில் இருக்குன்னா, ஏன்னா ஸ்டமக்கை ஒட்டி தான் அந்த ஸ்ப்ளீன் இருக்குது. அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ளீன் எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகிடும். ஸோ அந்த எனர்ஜி வந்து சேவ் பண்ணாது. ஸோ நம்ம ஃப்யூச்சருக்கு எல்லோரும் என்ன பண்ணுவோம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பணம் சேர்த்து வைப்போம். ஸோ அதை சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எனர்ஜி சேவ் பண்ணுறது. தட்டும் என்னன்னா வெறுமனே இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாக்ஸ் இருக்கும். எனர்ஜி மெரிடியனில் வந்து பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் இருக்கும்போது நம்ம சேவ் பண்ண முடியாது எனர்ஜி. உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆனதுன்னு போய் சேவ் பண்ண முடியும். ட்ராவல் ஆகிற பாத்துலேயே பிளாக் இருக்கும். பிளாக் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சேகரிக்க முடியாது. அந்த பிளாக்ஸ் ரிமூவ் ஆகும்போது இது சேகரிக்க ஆரம்பிக்கும். சேகரித்து ஒரு சில ஒரு 6 மாத காலம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது இப்போ வெளியூருக்கு போகிறாங்க, அங்கே பசிச்சது எதுவும் சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னா அந்த ஹோல் டே சாப்பிடாமல் இருக்க முடியும். அந்த எனர்ஜி வந்து அங்கே யூட்டிலைஸ் ஆகும். நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன் டைம் ஃபாலோ பண்ணுறதுன்றதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த மாதிரி டயட்டை வந்து நம்ம நோ டயட், ஆனால் ஒன்லி த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரி, மேலும் நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். நமது மக்கள் தொலைக்காட்சி கலைவண்ணம் மிளிரும் கண்கவர் வடிவோடு இளமை ததும்பும் இணையில்லா எழிலோடு விறுவிறுப்பு குறையாத பல் சுவை விருந்தோடு உலகத் தமிழர்களிடம் உவகையை பரப்ப, உள்ளங்கள் எங்கும் உற்சாகத்தை நிரப்ப அரங்கேறவிருக்கின்றன அதிரடி நிகழ்ச்சிகள். மாறுபட்ட நிறம், ஒப்பற்ற தரம், இது பொழுதுபோக்கின் புதிய முகம். விரைவில் மக்கள் திரையில். திறமைக்கு முடிசூடும் களம், இது திரைக்களம். ஞாயிறு நண்பகல் 12:02. மக்களுக்கு சட்டம் பத்தின விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சி தான் சட்டம் சொல்வது என்ன நிகழ்ச்சி. கடைகளுக்கு வணிகம் செய்பவர்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை மீறி ஒரு பர்பஸை மீறி தவறா செய்யறது வந்து சட்டத்துக்கு எதிரான விஷயம். நிலக்கிழார்கள் என்னன்னு பார்க்குறோம், இப்போ வாடிக்கைதாரர்கள் என்று பார்க்குறோம். முதல்ல வந்து நிலக்கிழாருக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வாடகைக்கு வந்தவங்களை போட்டு நச்சரிக்குது, அவங்களுக்கு தேவையே இல்லாத தொந்தரவுகள் தருது, இதெல்லாம் வந்து அதிகமாக இன்னைக்கு இருக்குது. சட்டம் சொல்வது என்ன? சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10:30 காண தவறாதீர்கள். மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போ வந்து பல்ஸ் பேலன்சிங் பற்றி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சக்திகள் தான் நம்ம உடம்புலையும் வந்து இயங்கிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் வந்து இயங்குது அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு எந்தெந்த இடங்கள்லாம் வந்து சரியான முறையில் அந்த சக்திகள் வந்து போகலையோ அங்கே அடைப்புகள் ஏற்படும் பொழுது இந்த பல்ஸ் பேலன்சிங் முறையை நீங்கள் கையாளுறதா சொன்னீங்க. இதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இது வந்து பேஷண்ட்ஸை வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் வர சொல்லுவோம். வெறும் வயிற்றில் வந்து அந்த வெறும் வயிற்றில் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் தூங்கியிருப்பாங்க, காலையில் வெரி ஏர்லி மார்னிங்கில் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுது, எங்கே வந்து பிளாக் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக எம்டி ஸ்டமக்கில் வர சொல்லுவோம். வரும்போது ஏன்னா அந்த பஞ்சபூதம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம ஹார்ட் பல்ஸ் பார்க்குற மாதிரி தான், ஆனால் பஞ்சபூதத்துக்கும் தனித்தனியான அந்த எனர்ஜி லெவலை வந்து பார்க்கறதுக்கு உண்டான நாடிகள் இருக்குது. ஸோ ஃபயருக்கு, எர்த்துக்கு, ஏருக்கு, வாட்டருக்கு, வுட்டுக்கு இந்த எனர்ஜியை பார்த்து இதில் என்ன கண்டுபிடிப்போம்னா பிரபஞ்சத்திலேருந்து நம்ம உடம்புல எனர்ஜி ரிசீவ் ஆகுதா ஒரு பாயிண்ட் கண்டுபிடிப்போம். செகண்ட் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று கரெக்டாக ஃபார்ம் ஆகுதா பார்ப்போம். தேர்ட் ஒன் ஒன்று டெஸ்ட்ராய் பண்ணிக்காமல் தேவையான அளவுக்கு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த மூணும் கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதில் எங்கேயாவது ஒன்று ரிசீவ் ஆகலைன்னாலோ இல்லை வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகலை அப்படின்னாலோ டெஸ்ட்ராய் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாலும் ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எங்கே மெயின் ரூட் காஸ் ஆரம்பிச்சது, எந்த நாடியில் வந்து இது பிளாக் முதல்ல ஆரம்பிச்சதுன்னு பார்த்து அந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம். ரிமூவ் பண்ணும்போது என்னென்னா இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 10-15 ப்ராப்ளம், தைராய்டு, டயபெட்டிக், நீ பெயின், ஹெட்டேக் எத்தனையோ சொல்லுவாங்க, பல உபாதைகள் அவங்க சொல்லுவாங்க. அது எதுவுமே வந்து நம்ம கேட்டுப்போமே தவிர அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறது சிம்டமேட்டிக். ஸோ அதுதான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்டமேட்டிக்காக பண்ணும்போது என்னென்னா அது வந்து அந்த நிமிஷத்துக்கு சரியாக தற்காலிக நிவாரணமாயிடும். ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் அது ஏன் உருவாச்சோ அந்த ரூட் காசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரூட் காசஸ் இந்த நாடியில் வந்து நம்ம எந்த இடத்துல அந்த பிளாக் இருக்கோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு அக்குபஞ்சர் நீடில். இது அக்குபஞ்சர் மெத்தடோட அட்வான்ஸ்டு டெக்னிக் இந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படின்றது. அதுக்கு அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு பிளம்பர் வந்து ஒரு இதில் வந்து பைப்பில் தண்ணி அடைப்பு நீக்கிறதுக்கு ஒரு குச்சியை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் ஒரு அக்குபஞ்சர் நீடில் வந்து அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஒரு 10 minutes 15 minutes அவங்களோட நாடி முதல்ல அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமை வச்சு திரும்பவும் நாடியை பார்த்து அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த ரிமூவ் பண்ண பிளாக்ஸே வந்து அவங்க சொல்கிற அத்தனை ப்ராப்ளம்ஸ்க்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், சைமல்டேனியஸாக வேலை பண்ண ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஒருத்தருடைய குணாதிசயத்தை வச்சே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியுங்களா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து நாடியை பார்த்து கண்டுபிடிக்கிறது எப்போனா, இப்போ எப்படி வராங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்குது, அவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படின்னு ரொம்ப லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்மக்கிட்ட வராங்க. ஏன்னா வந்து இதனுடைய விழிப்புணர்வு ஜாஸ்தி இல்லை. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வேறு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த கேரக்டர்ஸ் நாங்கள் ஒரு சார்ட்டே பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஏன்னா வந்து ஃபயர் எலிமெண்ட் நம்ம உடம்புல ரிசீவ் ஆகலை அப்படின்னா, அந்த எனர்ஜி ட்ராவல் ஆகலை அப்படின்னா அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க, மன தடுமாற்றம் இருக்கும், கலக்கம் இருக்கும், சூதாட்டம், பொய், பொறாமை, வஞ்சகம், விரக்தியாக இருப்பாங்க. கெட்டதுன்னு தெரிஞ்சு கூட மனசு வந்து அதுதான் அவங்களுக்கு நாடும், டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. இதனுடைய தன்மை, நெருப்பின் தன்மை எப்படி இருக்குது, மேல் நோக்கி எரியக்கூடிய நெருப்பின் தன்மை. இவங்களோட கேரக்டர் வாழ்க்கையில் கூட எப்படி இருப்பாங்கன்னா, மேல் நோக்கி உயரணும் அப்படின்னு சொல்லி மேல் நோக்கி போகணும்னு இருக்கும், ஆனால் வந்து போக முடியாது, அங்கே பிளாக் இருக்கும். ஏன்னா எனர்ஜி ட்ராவல் ஆகலை இல்லையா, ட்ராவல் ஆனால் போயிட்டே இருப்பாங்க. ட்ராவல் ஆகும்போது ஒரு பிளாக் வரும்போது அதில் அந்த கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக ஃபயர் எனர்ஜி இவங்க பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகலை. அப்போது இந்த கேரக்டர்ஸ் இது இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து அதை எதில் ரிஃப்ளெக்ட் பண்ண போது அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள், ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், பாடி டெம்பரேச்சர் அண்ட் பெரிகார்டியம், இதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஸோ இதுவும் வந்து மன ரீதியான பிரச்சனைகள்லேயே நம்ம வந்து இருக்குன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்காகவே அவங்க வந்து பல்ஸ் பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதை வந்து நம்ம ஈஸியாக தவிர்க்கலாம். அதே மாதிரி தான் மண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவலை, மனக்கலக்கம், ஒரே எண்ணம் ரொம்ப திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லை ஒன்றும் சாப்பிடவே மாட்டாங்க, பேலன்சிங் இருக்காது. இது மொத்தமே அதனால தான் பல்ஸ் பேலன்சிங் இருக்காது. இவங்களுக்கு கவலையிலேருந்து இவங்களை மீளவே முடியாது. இவங்களுக்கு வந்து சந்தேகம், இப்போ வீட்டுக்கு வந்து இங்கே எங்கேயோ வெளியில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டை பூட்டிகிட்டு வந்தேனா, கேஸ் அணைச்சனா, அதாவது வந்த இடத்த விட்டுட்டு வேறு இன்னொரு எண்ணத்தை பற்றி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி நான் ஹோட்டலுக்கு போகலாம், நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னாலே வந்து சாப்பாடுன்னு சொன்னாலே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வெளியில் போய் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இவங்க. இந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் எர்த் எலிமெண்ட், ஸ்ப்ளீன், ஸ்டமக்கு வந்து கரெக்டாக எனர்ஜி ரிசீவ் ஆகலை. அதனால தான் வந்து
இந்த கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய அது ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம முன்னாடியே வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் காற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்க தாங்க மாட்டாங்க துக்கத்தை. இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பேசுவாங்க. அது நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா இது அவனோட கேரக்டர் நினச்சிப்போம். தட் இஸ் ஆல்சோ இண்டிகேஷன் ஆஃப் த ஏர் எனர்ஜி. ஸோ ஏர் எனர்ஜி பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அழுதுகிட்டே பேசுவாங்க. ஒன்று பேசி முடிச்சுட்டு அழ மாட்டாங்க, அழுது முடிச்சுட்டு பேச மாட்டாங்க. ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணுவாங்க. அது வந்து இண்டிகேஷன் ஆஃப் த ஏர் எனர்ஜி. அப்புறம் வந்து கூட்டத்தில் போகிறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கும். ரூம்குள்ளே போய் தாழ் போடுறது பயமாக இருக்கும். பாத்ரூம் டோர் லாக் பண்ண பயமாக இருக்கும். இவங்க சீக்கிரமாக புகைப்பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த கேரக்டர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற அந்த லங்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆல்சோ 888 ப்ராப்ளம்ஸ் வரதுலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம்.